Hello friends, welcome to Angular Tutorials. நான் கோபிநாத் சுரேந்திரன். இந்த வீடியோல நாங்க வந்து லேசி லோடிங் பத்தி பார்க்க போறோம். ஆங்குலர்ல லேசி லோடிங் பத்தி. ஸோ இந்த வீடியோல நாங்க மாடியூல்ஸ், காம்பனன்ட்ஸ், ரவுட்டிங் இந்த மாதிரி நாங்க நிறைய விஷயத்த ப்ரீவியஸ் வீடியோஸ் கத்துட்டு இருக்கோம். அதெல்லாம் யூஸ் பண்ணி ஆங்குலர் லேசி லோடிங் எப்படி பண்றது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இது நீங்க இந்த சீரிஸ் கண்டினியூஸா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா இதுல வந்துட்டு ரவுட்டிங் பத்தி நான் ஒரு கண்டினியூஸா 3 வீடியோ போட்டிருந்தேன் இதுக்கு முன்னாடி. அந்த வீடியோல நாங்க ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு யூசர் அப்ளிகேஷன் மாதிரி சின்னதா. அதே கோடு தான் கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கோடு எப்படி இருக்கு அப்படின்னு நாங்க பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நான் ரவுட்டிங் குள்ள போறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு யூசர்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள ப்ரீவியஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த யூசர்ஸ் காம்பனன்ட் இருக்கு. இங்க அப்ளிகேஷன், இதே அப்ளிகேஷன் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. இது சின்ன அப்ளிகேஷன் தான், இந்த மாதிரி சிம்பிளா இருக்கும். நீங்க கோ டு யூசர்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ரவுட்டிங் லோட் ஆகும். இங்க யூசர்ஸ் அப்படிங்கிற ஒரு அட்ரஸ்க்குள்ள. அதுக்கப்புறம் நீங்க ஆட் நியூ யூசர் கொடுத்தீங்கன்னா அது ஆட் நியூ யூசருக்கு போகும். இங்க இந்த மாதிரி புதுசா வரும். நீங்க கேன்சல் கொடுத்து வெளியே வந்துக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட், இந்த மாதிரி பேசிக்கா இந்த ரவுட்டிங் ஆகிற கோடு இருக்குது. இப்போ இந்த கோடை வந்துட்டு நான் ப்ரீவியஸ் வீடியோல இருந்து பிரிச்சிருக்கேன். எப்படி பிரிச்சிருக்கேன்னா ஒரு யூசர் மாடியூலா கன்வெர்ட் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இந்த யூசர் ஃபோல்டருக்குள்ள ஒரு யூசர் மாடியூல் இருக்கு. ஸோ யூசருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா காம்பனன்ட்ஸுமே இந்த யூசர் மாடியூலுக்கு நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூசர் காம்பனன்ட் ஆட் எடிட் யூசர் காம்பனன்ட் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோல எல்லாமே ஆப் மாடியூலுக்குள்ள இருக்கும். இங்க வந்து நம்ம யூசருக்கு தனியா ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த மாடியூல் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு யூசர் ரவுட்டிங் மாடியூலும் நான் இங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஆப் மாடியூலுக்குள்ள இதை நான் எடுத்துட்டேன். ஆப் மாடியூல வந்துட்டு அந்த யூசருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா கோடையுமே இங்க நான் எடுத்துட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எதுவுமே இருக்காது, யூசர் சம்பந்தப்பட்ட கோடே இருக்காது. அப்புறம் இந்த ஆப் மாடியூல் ரவுட்டிங்லயும் அந்த யூசருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ரவுட்டிங்கும் எடுத்துட்டேன், எக்ஸெப்ட் இந்த ஒரு பாத். இது என்ன பண்ணணும்னா அதுல வந்து நம்ம இப்போ ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருப்போம், இந்த ரவுட்ஸ் பேராமீட்டர்ஸ் நாங்க பார்த்து கொடுத்துட்டு காம்பனன்ட் கொடுப்போம், இல்லை ரீடைரக்ட் கொடுப்போம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுத்துட்டு இருப்போம். இப்போ நான் இங்க புதுசா ஒரு லோட் சில்ட்ரன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செப்பரேட் மாடியூலை நீங்க லேசி லோட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அப்போ நீங்க இந்த மாதிரி லோட் சில்ட்ரன் அப்படின்னு கொடுக்கணும். இப்படி கொடுக்கறதுனால தான் அது லேசி லோடுன்னு தெரியும். இங்கே பாத்தீங்கன்னா an object specifying lazy loaded child routes அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த மாடியூல்குள்ள வர்ற விஷயத்தை இது லேசி லோட் பண்ண போகுது. இங்க லேசி லோட் அப்படின்னு குறிக்கிறது நாங்க வந்துட்டு சர்வர் இருந்து டேட்டா ஃபெச் பண்றத சொல்லல. அதாவது இப்போ thousands ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கும் கிரிட்ல, அந்த டேட்டாவை நாங்க லேசியா ஃபெச் பண்றதை பத்தி இல்ல. இது வந்துட்டு இனிஷியல் லோட வந்துட்டு நம்ம லேசியா லோட் பண்ண போறோம். நீங்க ஒரு ரியல் அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணும்போது அது நிறைய எம்பிஸ்ல வரும். சில நேரத்தில் 5 MB 10 MB 15 MB வர அப்ளிகேஷன் கூட இருக்குது. ஸோ ஒரு எண்ட் யூசர் ஒரு தடவை ஆப் ரெஃப்ரெஷ் பண்றாங்கன்னா அந்த 15 MB நீங்க மொத்தமா டவுன்லோட் பண்ண வேண்டியது வரும். ஸோ ஒரு ஆப்போட இனிஷியல் லோடிங் டைம் வந்து ரொம்ப ஸ்லோ ஆகும். அந்த ஸ்லோனஸை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி லேசி லோடிங் ப்ராக்டிஸ் நாங்க பண்ணிக்கிறோம். இது எந்த மாதிரி யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்களேன். ஸ்டார்டிங் நாங்க வந்த உடனே பேசிக்கா இந்த இது மட்டும் லோட் ஆனா போதும் ஒரு யூசருக்கு. ஸோ இந்த ஸ்கிரீன் மட்டும் லோட் ஆகுறதுக்கு நம்ம யூசர்ஸ் கண்டென்ட்டை டவுன்லோட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நான் கோ டு யூசர்ஸ் கிளிக் பண்ணா மட்டுமே அந்த யூசர்ஸோட கோடு வேணும். அது வரைக்கும் எனக்கு யூசர்ஸோட கோடே அவசியம் இல்லை. அதுதான் இந்த லேசி லோடிங் பண்ண போகுது. ஸோ இதுக்கு எல்லா கோடையும் ஒரே டைம் டவுன்லோட் பண்ணாது. நம்ம எப்போ தேவையோ அப்போ மட்டும்தான் அந்த கோடை டவுன்லோட் பண்ணிக்கும். அதுதான் இது பண்ண போகுது. ஸோ இங்க லோட் சில்ட்ரன்ல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இம்போர்ட் சொல்லிட்டு அந்த பாத் கொடுக்கணும், நம்ம எந்த ஃபைலை இம்போர்ட் பண்ண போறோம். பேசிக்கா என்னங்க மாடியூல் தான் இம்போர்ட் பண்றோம். அதுக்கப்புறம் அது இம்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த கிளாஸை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ இந்த யூசர் மாடியூல போய் பார்த்துடலாம். இந்த யூசர் மாடியூல் பாத்தீங்கன்னா இங்க நான் யூசர் மாடியூல எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க யூசர் மாடியூல்ல யூசர் ரவுட்டிங் மாடியூல் இங்க நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஸோ ஆப் மாடியூலுக்கு ஆப்போட ரவுட்டிங் மாடியூல் இருக்கு. அதுல வந்துட்டு யூசர் மாடியூல நம்ம லோட் சில்ட்ரன் மூலமா டைனமிக்கா டவுன்லோட் பண்றோம். அதே மாதிரி யூசர் மாடியூல்ல ரவுட்டிங் கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இது நீங்க எப்படி வேணா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இப்போ யூசர் ரவுட்ஸ் வரும்போது இப்போ நீங்க என்ன அசியூம் பண்ணிக்கணும்னா இந்த ரவுட்டுக்கு மேல ஆல்ரெடி யூசர்ஸ் அப்படின்னு இருக்குன்ட்டு. ஏன்னா இங்க நாம யூசர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே யூசர் ஸ்லாஷ் அந்த மாதிரி வரக்கூடியது தான். ஸோ இப்போ இந்த யூசர் ரவுட்டிங்ல இங்க ரவுட்ஸ் நம்ம டிக்ளேர் பண்றோம். நார்மலா எப்படி ரவுட்ஸ் டிக்ளேர் பண்றோமோ அதே மாதிரி தான். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா எம்டியா இருந்துச்சுன்னா, அதாவது வெறும் ஸ்லாஷ் யூசர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா பேரண்ட் காம்பனென்ட்ல யூசர்ஸ் காம்பனென்ட்டை லோட் பண்ணுன்னு சொல்றோம். அதுக்கு நடு உள்ள திரும்பவும் டெஸ்ட் கொடுத்தோம்னா இந்த ஆட் எடிட் காம்பனென்ட்டை லோட் பண்ணும். இல்ல ஆட் கொடுத்தாங்கன்னா திரும்பவும் இந்த ஆட் எடிட் தான். இல்ல ஒரு ஐடி கொடுத்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் யூசரோட டீடைல்ஸை வந்து லோட் பண்ணும். இதெல்லாம் நாங்க ப்ரீவியஸ் வீடியோல பார்த்துருக்கோம், எப்படி இதை ரீட் பண்றது, எப்படி இந்த மாதிரி ஆட் சினாரிஸ் பண்றது அப்படின்லாம் சொல்லிட்டு. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா நீங்க அந்த வீடியோவை பார்த்துக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி இங்க ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு இந்த என்ஜி மாடியூல்ல ரவுட்டர் மாடியூலுக்கு நாங்க இங்க ஃபார் சைல்டுன்னு கொடுக்குறோம். ஒரு அப்ளிகேஷன்ல பொதுவாக ஒரே ஒன்று தான் ஃபார் ரூட்னு சொல்லிட்டு இருக்கும். இங்க பாருங்க ஆப் மாடியூல்ல இது வந்து ரூட், அதாவது இதுதான் ரூட் மாடியூல், ரூட் ரவுட்டர் மாடியூல். இதுல இருந்தா எல்லாமே கனெக்ட் ஆகும் அப்படின்னு குறிக்கிறதுக்காக இந்த ஃபார் ரூட் அப்படிங்கிறது. இங்க இது பாத்தீங்கன்னா இது எல்லாமே சைல்டு மாடியூல்ஸ். ஸோ அதனால இதை நான் ஃபார் சைல்டுன்னு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்க நிறைய சைல்டு மாடியூல்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கிரியேட் பண்ண யூசர் ரவுட்ஸ் இதுக்குள்ள நாம எப்படி கொடுத்துருக்கோம். இதுதான் செட்டப் பேசிக்கா. இங்க நம்ம ஃபார் சைல்டு கிரியேட் பண்ணிட்டு இந்த பேரண்ட்ல இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதுல என்னன்னா இதுக்குள்ள போடுற காம்போனன்ட்ஸை நம்ம இங்கேயும் போட்டுறக்கூடாது. இப்போ இதுக்குள்ள ஏதோ ஒரு யூசர் காம்போனன்ட் இருக்கு, அதை நாங்க தவறுதலா இங்க ஆப் மாடியூல்ல இம்போர்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோட் ஆட்டோமேட்டிக்கா இங்க டவுன்லோட் ஆன மாதிரி தான். இது செப்பரேட்டா நீங்க மெயின்டைன் பண்ணும்போது தான் அந்த லேசி லோடிங் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். அதாவது இந்த செட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தேவையில்லை அப்படின்னு நினைக்கும் போது நீங்க இந்த மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ இது லேசி லோட் ஆகுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க போய் நம்ம இந்த மெனு யூஆர்எல்ல நான் ரிஃப்ரெஷ் கொடுக்குறேன். சோர்சஸ் போய்க்கோங்க. லோட் ஆயிட்டு இருக்கு. லோட் ஆனதுக்கு அப்புறம் இந்த சோர்ஸ்ல நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஆப்குள்ள இவ்வளவுதான் இருக்குது. அந்த யூசர்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டே இங்க இல்ல. இப்போ நான் வந்துட்டு இங்க கோ டு யூசர்ஸ் கிளிக் பண்ணேன்னா இங்க பாத்துக்கோங்க யூசர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடுச்சு. யூசர்ஸ்குள்ள அதோட ஆட் யூசர்ஸ் எல்லா கோடுமே இங்க டவுன்லோட் ஆகுது. நான் திரும்ப காட்டுறேன். ஸ்டார்டிங் வரும்போது எதுவுமே இருக்காது. ஆனா நம்ம யூசர்ஸை கிளிக் பண்ணும்போது மட்டும் அந்த யூசர்ஸ் கோட் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். இது எப்படி ஆகும்னா அங்க நான் லேசி லோட் பண்ணிருக்கிறதுனால பை டிஃபால்ட்டா எல்லாமே லேசி லோடு நீங்க அந்த மாதிரி எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். நீங்க யூசர்ஸ் கிளிக் பண்ணா மட்டுமே யூசர்ஸ் கோட் வந்துட்டு டவுன்லோட் ஆகும். இல்ல நீங்க டைரக்டா யூசர்ஸ் யூஆர்எல் இருந்து ரிஃப்ரெஷ் பண்றீங்கன்னா இப்போ அந்த யூஆர்எல் இருக்கிறதுனால இப்போ அது வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கும் பேசிக்கா. இது வந்துட்டு நீங்க இந்த மாதிரி லோட் சில்ட்ரன் கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா லேசி லோட் இந்த மாதிரி தான் பண்ணும். இதை நீங்க ஓவர் ரைடும் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூட் இருக்கு இல்லைங்களா, ரூட் மாடியூல், இதை வந்து நீங்க செகண்ட் பேராமீட்டர் ஆப்ஷன்ஸா கொடுத்துக்கலாம். நீங்க கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க, அது உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இதுல பாருங்க நீங்க நிறைய விஷயத்த பண்ணலாம். நாம இதுல பார்க்க போறது வெறும் ப்ரீலோடிங் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான். வேற விஷயங்கள் எல்லாம் இருக்கு, மேபி வேற வீடியோஸ் நாங்க பார்க்கலாம். ப்ரீலோடிங் ஸ்ட்ராட்டஜில 2 டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒன்னு வந்துட்டு ப்ரீலோட் ஆல் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொன்னு வந்துட்டு நோ ப்ரீலோடிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ரீலோட் ஆல் மாடியூல்ஸ் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ் கிளாஸ். பேசிக்கா அந்த சர்வீஸ் கிளாஸ் ஆல்ரெடி டிஃபைன் ஆயிருக்கு, அதை நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்றேன், ப்ரீலோடிங் ஸ்ட்ராட்டஜி நான் மாடியூல்ஸா பிரிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே. ஆனா எல்லா மாடியூலையுமே ஒரே தடவை டவுன்லோட் பண்ண சொல்லிடுறேன். எல்லா மாடியூலும் ஃபர்ஸ்ட் டைம் டவுன்லோட் ஆகணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் திரும்ப இந்த கோட் இங்க போயிட்டு கிளியர் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் அடிக்கிறேன். யூசர்ஸ் அப்படிங்கிற அட்ரஸ்ல போடவே இல்லை. இப்ப பாருங்க அந்த யூசர்ஸும் சேர்ந்து டவுன்லோட் ஆயிருக்கும். இதுதான் நார்மலா நடக்கக்கூடியது. ஸோ ப்ரீலோடிங் நாங்க பண்ணலாம், அந்த ப்ரீலோடிங்கை எங்களால கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும் நம்மளால. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறைய மாடியூல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாங்க வந்து யூசர் மாடியூல் மட்டும் தான் இங்க கொடுத்துருக்கேன். நிறைய மாடியூல்ஸ் இருக்குது, அதுல சில மாடியூல் மட்டும் ப்ரீலோட் பண்ணணும், சில மாடியூல் ப்ரீலோட் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கும் நம்ம ஒன்று பண்ண முடியும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு சர்வீஸ் கிளாஸ் இல்லதான் தானுங்களா, இதை நம்ம வந்துட்டு ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கான ஒரு கஷ்டமான ஒரு சர்வீஸ் கிளாஸை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுல நம்ம வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கு இங்க ஒரு பேட்டர்ன் இருக்கு. இது சிம்பிளான ஒரு சர்வீஸ் கிளாஸ் தான். இந்த சர்வீஸ் கிளாஸ் என்ன பண்ணுதுன்னா ப்ரீலோடிங் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ ப்ரீலோடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஆங்குலர் ரவுட்டர்ல இருந்து எடுத்திருக்கோம், இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். ப்ரீலோட் அப்படிங்கிற மெத்தட் தான் இங்க நம்ம ஓவர்லோட் பண்ண போறோம், ஓவர் ரைட் பண்ண போறோம். ஓவர் ரைட் பண்ணும்போது இந்த மெத்தடுக்கு நம்மளுக்கு ரவுட் கிடைக்கும், அதே மாதிரி லோட் அப்படிங்கிற மெத்தட் கிடைக்கும். செகண்ட் பேராமீட்டர் நீங்க லோடு கால் பண்ணீங்கன்னா அந்த ரவுட் வந்து லோட் ஆக ஆரம்பிக்கும். ப்ரீலோடு இல்லைன்னா அது லோட் ஆகாது. ஸோ இப்போ இதுக்கு ரவுட் வந்து போகுது. ரவுட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆப் ரவுட்டிங்ல இந்த ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆப்ஜெக்ட் வந்து அது அப்படியே கொடுக்கும். இந்த ஆப்ஜெக்டை அப்படியே அங்க கொடுக்கும். இது அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்ட் அப்படி கொடுக்கும்போது நம்ம கஸ்டம் ப்ரீலோட்ல வந்துட்டு என்ன லாஜிக் இங்க இருக்கு, ரவுட்ல டேட்டா இருந்து அந்த டேட்டால ப்ரீலோட் அப்படின்னு இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் லோட், இல்லைன்னா லோட் பண்ணாத அப்படின்னு நாங்க இங்க சொல்றோம். இது ஒரு அப்சர்வபிள் ரிட்டர்ன் பண்ணுது, அதனால இங்க நான் ஆஃப் நல்லுன்னு கொடுத்துருக்கேன். இங்க லோட் அப்படிங்கிறது மெத்தட் அப்படிங்கிறதுனால அந்த மெத்தடை நான் கால் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இங்க ஆப் ரவுட்டிங்ல போயிட்டு நான் அந்த டேட்டாவை கொடுக்குறேன். ப்ரீலோட் எகெயின் இது நம்ம கஸ்டம், இதுதான் நம்ம என்ன வேணா பேர் கொடுத்துக்கலாம், மீனிங்ஃபுல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீலோட் கொடுக்குறேன். ப்ரீலோடு ட்ரூ கொடுத்துருக்கேன். இப்போ இதை ஃபால்ஸ் கொடுத்தேன்னா ப்ரீலோட் ஆகாது. இப்போ பாருங்க நான் ப்ரீலோடு எல்லாத்தையும் எனேபிள் பண்ணியிருக்கேன். இப்போ இங்க வந்துட்டு நான் ப்ரீலோடு ஃபால்ஸ் கொடுத்து பார்க்குறேன்.
ஸோ ஓகே, இப்போ இந்த இதில் வந்துட்டு ஆல் கொடுக்காம இப்போ அந்த புதுசாக கிரியேட் பண்ண இந்த கஸ்டம் கிளாஸ் கொடுக்கணும். நான் இங்கே காப்பி பண்ணிக்கிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக இன்டெலிஜென்ஸால் அது பாத் கொடுத்துரும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் வந்துருச்சு, இம்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் ப்ரீலோட் ஃபால்ஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ப்ரீலோடிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இந்த கிளாஸ். ஸோ இந்த கிளாஸை போய் பார்க்கும். அந்த கிளாஸில் லோட் பண்ணும்போது இந்த ரவுட் வரும். இந்த ரவுட் வந்தால் அதில் டேட்டா இருக்கு, டேட்டாவில் ப்ரீலோடிங் ஃபால்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அதனால அது ப்ரீலோடு பண்ணாது. இப்போ நான் திரும்ப இங்கே கோடு போகிறேன். இங்கே போயிட்டு ரிஃப்ரெஷ் அடிக்கிறேன். சோர்ஸஸ்ல சோர்ஸ் ஆப் இங்கே யூசர்ஸ் டவுன்லோட் ஆகலை. இப்போ இதே இடத்துல நான் இந்த இதில் வந்துட்டு ப்ரீலோடு ட்ரூன்னு கொடுத்தேன்னா இப்போ இது வந்துட்டு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டார்டிங்லேயே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்துக்கோங்க, சோர்ஸ்க்குள்ள ஆப்பில் யூசர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நோ ப்ரீலோடிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நோ ப்ரீலோடிங் தான் பை டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஷன். அது வந்துட்டு எல்லாமே ப்ரீலோடே ஆகாத மாதிரி பார்த்துக்கிறது, அதுதான் பை டிஃபால்ட்டாக இருக்கும். இல்லை நீங்கள் எல்லாத்தையும் ப்ரீலோட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் நாங்கள் நிறைய கார்ட்ஸ் பற்றி ப்ரீவியஸ் வீடியோ நாங்கள் பார்த்தோம். கேன் ஆக்டிவேட் கார்டு, கேன் ஆக்டிவேட் சைல்டு கார்டு, அந்த மாதிரிலாம். அதில் இன்னொரு கார்டு இருக்கு, கேன் லோட் அப்படின்ட்டு ஒரு கார்டு. அது என்ன பண்ணுன்னா, இப்போ இது வந்துட்டு நம்ம இந்த யூசர்ஸ் அப்படிங்கிற செப்பரேட் மாடியூலா கொடுத்துருக்கோம். இந்த மாடியூல யூசரால லோட் பண்ண முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு பேசிக்கா ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு யூசர் ஆத்தென்டிகேட் ஆயிருந்தா மட்டுமே, அவன் லாகின் பண்ணியிருந்தா மட்டுமே அவனால இந்த மற்ற யூசர்ஸோட டீடைல்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு கார்டு இங்க போட்டுக்கலாம். கேன் லோட் கார்டு போட்டீங்கன்னா கேன் லோட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு போட்டுக்கலாம். இதுக்கு இன்புட் கொடுக்கணும், ஒரு சர்வீஸ் கிளாஸ் தான் கொடுக்கணும். அந்த சர்வீஸ் கிளாஸும் நான் இதில் எழுதி வச்சிருக்கேன் ஆல்ரெடி இருக்கிற கார்ட்ஸ் லிஸ்ட்ல. இது நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். பாருங்க, கேன் லோட் கிளாஸ் இது வந்துட்டு கேன் லோட் அப்படிங்கிறது ஆங்குலர் அகைன் ரவுட்டர் இருந்து தான் இங்க இருந்து வரும் கேன் லோட் அப்படின்னு சொல்லிட்டு. அதை நாம இங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த கேன் லோடுக்கு வரக்கூடியது வெறும் ரவுட் மட்டும்தான். வேற கார்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதோட இன்ஸ்டன்ஸ் எல்லாம் கிடைக்கும், ஆக்டிவேட்டட் ரவுட் ஸ்னாப்ஷாட் எல்லாம் கிடைக்கும். இது உள்ளேயே போகாது அப்படிங்கிறதுனால வெறும் ரவுட் மட்டும் தான் கிடைக்கும். எகைன் இங்க ரவுட் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் மட்டுமே, ரவுட்டிங் மாடியூல் இருக்கக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் அந்த ரவுட் அப்படிங்கிறது. ஸோ இந்த ரவுட் அப்படிங்கிறது இங்க இந்த டெஸ்ட் கேன் லோடுக்கு வரும். இந்த கேன் லோடு இது மட்டும் தான் கிடைக்குது. எகைன் இது ட்ரூ கொடுத்துச்சுன்னா லோட் பண்ணும், ஃபால்ஸ் கொடுத்துச்சுன்னா லோட் பண்ணாது. இதுக்கு இட் கேன் பி an observable, இல்லைன்னா ஒரு நார்மல் பூலியன் வேல்யூஸா இருக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இங்க நான் வந்துட்டு அப்சர்வபிள் தான் கொடுக்குறேன். இதுல என்ன பண்ணிருக்கேன்னா, ரவுட்டோட பாத் வந்துட்டு நோ லோடு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது லோட் ஆகக்கூடாது, மற்றபடி எல்லாத்துக்குமே இது லோட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நீங்க ஆக்சுவல் எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா, ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல ஒரு ஆக்சஸ் இந்த மாதிரி தான் பார்ப்போம். யூசர் லாகின் பண்ணியிருந்தான், அவனால ஆக்சஸ் பண்ண முடியும், அவனோட ரோலை பொறுத்து தான் நம்ம இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் இது எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ பாத் வந்துட்டு நோ லோட் ஆயிருந்துச்சுன்னா இது லோட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க கண்டிஷன். ஸோ இப்போ நான் இங்க போயிட்டு யூசர்ஸ்னு ஒரு பாத் இருக்கு, அதே மாதிரி நோ லோடுன்னு ஒரு பாத் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்க கேன் லோட நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் கேன் லோடு காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் திரும்பவும் இது இங்க இம்போர்ட் பண்ணிக்கும். இதையே காப்பி பண்ணிக்கிட்டு நான் 2 ரவுட் போடுறேன். இது ஒரு அரேல கொடுக்கணும், ஏன்னா நிறைய ரவுட்ஸ் நிறைய கிளாஸஸ் நம்ம கொடுத்துக்கலாம், நிறைய கார்ட்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ கேன் லோட் ரெண்டுக்குமே இருக்கு. இங்க நான் வந்துட்டு நோ லோட் அப்படின்னு கொடுக்குறேன். இது அதுக்கு மேட்ச் ஆகும். இப்போ நோ லோட் அப்படிங்கிறது இங்க மேட்ச் ஆகும். ஸோ இப்போ கோட் என்ன ஆகும், ரன் ஆகும்போது நோ லோடு வந்துச்சுன்னா இந்த கோட் அது லோடே பண்ணாது. அது நம்ம பார்ப்போம். இங்க ரிஃப்ரெஷ் பண்றேன். இப்போ இங்க போயிட்டு நான் /no load அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இங்க பாத்துக்கோங்க, சோர்சஸ்ல ஆப்ல யூசர்ஸ் இல்ல, /no load கொடுத்துருக்கேன், என்டர் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. நோ லோடு கொடுத்தேன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அந்த யூசரை வெளியே தள்ளிருச்சு, ஏன்னா அவனுக்கு நோ லோட் ஆக்சஸே இல்லை அப்படிங்கிறதுனால. இப்போ இங்க நோ லோட் அப்படிங்கிறது நோ லோட் டெஸ்ட்னு மாத்துறேன். ஸோ நோ லோட் டெஸ்ட் இருந்தா மட்டும்தான் வெளியே தள்ளும், இல்லைன்னா தள்ளாது. இப்போ நோ லோட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கிறதுனால இங்க நான் திரும்ப போயிட்டு இப்போ நான் வந்துட்டு நோ லோடுன்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்க அது லோட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா நோ லோடு வந்து இப்போ வேலிடான யூஆர்எல் தான். நோ லோடு கொடுத்து அது லோட் ஆகி இந்த காம்பனண்ட்டையும் பாருங்க ஆட்டோமேட்டிக்கா லோட் பண்ணிருச்சு. இங்கேயும் சோர்ஸ்ல ஆப்குள்ள இந்த கண்டென்ட் வந்து இருக்கும். ஸோ இதை ப்ராக்டிக்கா இந்த ரவுட்டிங் லேசி லோடிங் நாங்கள் எங்க யூஸ் பண்ணோம்னா, ஒரு பெரிய அப்ளிகேஷன்ல நீங்க ப்ராப்பரா காம்பனன்ட்ஸ் வைஸா ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிட்டு மாடியூல் வைஸா நீங்க பிரிச்சு வச்சிருந்தீங்கன்னா உங்க கோட, அப்போ ஒரு மாடியூல் உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் நீங்க லோட் பண்ணிக்கலாம். இதுல அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு கொஞ்சம் கம்மியான இன்டர்நெட் ஸ்பீடு இருக்கக்கூடிய யூசர்ஸுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நிறைய டேட்டாவை நீங்க ஒரே தடவை டவுன்லோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு பிட்ஸ் அண்ட் பைட்ஸா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டா நீங்க வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு வந்து உங்களுக்கு இது ஹெல்ப்பா இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஒரு சின்ன அப்ளிகேஷனை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி கோட் வாக் த்ரூ மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. நிறைய கான்செப்ட்ஸ் நாங்கள் ஆங்குலர்ல நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் பொறுத்து இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன அப்ளிகேஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆங்குலர் சைட்லேயே ஒரு சின்ன அப்ளிகேஷன் இருக்கு, பியூட்டிஃபுல்லான அப்ளிகேஷன், இந்த டூர் ஆஃப் ஹீரோஸ்ன்னு சொல்லிட்டு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அதை பார்க்கலாம். இனி அடுத்து மேஜர் கான்செப்ட்ஸ் ஆங்குலர்ல பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ். நாங்கள் நிறைய இதை கவர் பண்ணிட்டோம். ரவுட்டிங்ஸ், மாடியூல்ஸ், டேட்டா ஷேரிங், சர்வீசஸ், ப்ரொவைடர்ஸ், காம்பனன்ட்ஸ் எல்லாமே. அடுத்து நாங்கள் வந்துட்டு இந்த ஃபார்ம்ஸ் பத்தி விரிவாக நாங்கள் நிறைய சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் மேபி அந்த வாக் த்ரூ வீடியோவை ட்ரை பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.